நன்மையான காரியத்தை ஊட்டி இருக்கிறது. ஆயிஷா நாயகி அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டது. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு வஹி வரலை, ஆயிஷா நாயகினுடைய நிலை என்னன்னு தெரியல. உடனே ஒவ்வொரு ஆட்கள்கிட்டையும் அவர்கள் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, ஆயிஷா எப்படிப்பட்டவங்க எப்படிப்பட்டவங்க. அப்படி கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய மனைவியான ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்டையும் கேட்குறாங்க. இவங்க யார் தெரியுமா? ஆரம்பத்தில் அழகிலேயும் ரசூலுல்லாஹ்வுடைய அன்பிலேயும் கடுமையான போட்டி கொடுத்து கொண்டிருந்தவர்கள் ஆயிஷாவுக்கு. ஆயிஷா ஹதீஜாவுக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதிகமாக நேசித்தது ஆயிஷா. அவங்களுக்கு போட்டியாக இருந்தவர்கள் தான் ஜைனப். ஆயிஷாவே அவர்கள் சொல்கிறார், வஹியல்லத்தி துசாமீனி, என்னிடத்தில் இந்த மாதிரி விஷயங்கள் போட்டி போட்டு கொண்டு இருந்தவர்கள் இவர் தான். ஒரு கட்டத்தில் பயங்கர சண்டையே வந்து இருக்கிறது. அந்த அன்பளிப்பு கொடுக்கின்ற நேரத்தில் நபி தோழர்கள்லாம் ரசூலுல்லாஹ் ஆயிஷா நாய் வீட்டில் இருக்கும்போது தான் கொடுப்பாங்க. உடனே வந்து ஒவ்வொருத்தரும் சொல்ல பயப்படும் பொழுது ஜைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு அன்ஹா ரொம்ப போல்டாக கடுமையாக பேசக்கூடியவங்க. உடனே போய் நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. அப்போ சொல்லுறா அல்ல அதில் பின்த் இப்னு அபி குஹாஃபா, அபு குஹாஃபாவுடைய மகனின் மகள் விஷயத்தில் நீங்கள் நேர்மையாக நீங்கள் நடக்கணும். யார்? அபு குஹாஃபாவுடைய மகன் அபூபக்கர்